ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது இறங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய முழு பரக்கத் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை ஓத வேண்டும், சலாம்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வெளியே சென்றார்கள். அப்போது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போறாங்க. போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழே போய் சுஜூத் செய்யறாங்க, சஜ்தா செய்யறாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம், நீண்ட நேரம் சஜ்தா செய்கிறார்கள். அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்ததற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அப்துர் ரஹ்மானே என்ன ஆயிற்று என்பதாக கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பயத்தை சொன்னார்கள். நாயகமே, நீங்க நீண்ட நேரம் சஜ்தா செய்து கொண்டிருந்தீர்கள், நான் பயந்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே, நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நீண்ட நேரம் சஜ்தா செய்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய சலாம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சலாம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சொன்ன ஒரு அழகான ஒரு விஷயத்தை, ஒரு நற்செய்தியை என்னிடத்தில் சொன்னார். அந்த நற்செய்திக்காக நான் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்தேன், சஜ்தா செய்தேன் என்பதாக சொன்னார்கள். என்ன விஷயம்? அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது ஒருவர் உங்கள் மீது ஸலவாத் கூறினால் நானும் அவர் மீது ஸலவாத் கூறுகிறேன். அல்லாஹு அக்பர். அவர் உங்கள் மீது சலாம் கூறினால் நானும் அவர் மீது சலாம் கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறியதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் வந்து சொன்னார்கள். எனவே நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லுங்க. நிச்சயம் அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி இறங்கும் என்பதாக பாருங்க. ஒரு ஹதீஸில் இவ்வாறு பதிவாக இருக்கிறது.